வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்கலாங்க. ஒரு ஸ்வீட்டு காரம் பண்ணியிருந்தேன், பிடி கொழுக்கட்டையும் காரா பூந்தியும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் காம்போ எப்படி பண்ணேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டான இந்த பிடி கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. இப்போ இது ஒரு கப் அளவு அரிசி மாவு கடையில் வைக்கிற மாவுங்க, வாங்கிக்கலாம். இதில் நான் அச்சு வெல்லம் தான் பயன்படுத்தினேன். ஒரு 4 அச்சு வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய், தேங்காய் இது இப்போ பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த அரிசி மாவு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வறுப்பட்ட ஸ்மெல் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு பாகு வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அச்சு வெல்லம் நான் பொடிச்சு அதில் போட்டுட்டேங்க. இதில் கரையிட்டோம். இதில் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த வறுத்த அந்த மாவை அடுப்பில் வச்சுட்டேன். டைரெக்டாக வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம அதை கரண்டியில் நல்லா கலந்துடலாங்க. நீங்கள் பிடி கொழுக்கட்டையே ஒரு தடவை இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருந்தது. பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிட்டேங்க. ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இது போல் ஒட்டாத பதத்தில் வந்ததும் ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேங்க. இந்த இன்னொரு பாத்திரத்துலேயும் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனது பிசைஞ்சிடலாங்க. இது மேலே நம்ம கட் பண்ண தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருந்தா அது மேலே போட்டுட்டு நல்லா இது போல் பிசைஞ்சிக்கலாம். ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெயும் தடவிக்கலாங்க. இப்போ ஒரு இட்லி தட்டு இல்லை இடியாப்பு தட்டில் எண்ணெய் நல்லெண்ணெய் தடவிட்டு இதில் ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு பிடிச்சி வச்சிடலாங்க. அடுப்பில் இட்லி பானை வச்சுட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. தட்டை அது உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டுங்க. வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா டேஸ்டான பிடி கொழுக்கட்டை, சாஃப்டான பஞ்சு போல் இருக்கிற பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம காரத்துக்கு காரா பூந்தி பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு காரப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு இதில் போட்டுடலாங்க. ப்ளெயின் மிளகாய்த்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சமையல் சோடா போட்டுட்டு நல்லா கலந்துலாம். இதெல்லாம் கெட்டியாகவே கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக கரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க. இது போல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் மீடியமாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. அடுப்பில் கடலெண்ணெய் இல்லைன்னா ஓகே ஆயில் ஊற்றிடலாம். ஒரு கடாயில் ஊற்றிட்டு கரைச்சிட்டு நம்ம பூந்திக்கு தேய்ச்சி விடுவோம்ல, அந்த கரண்டியில் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக அது போல் தேய்ச்சி விட்டுடலாங்க. இதை நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் வடியை விட்டுட்டு எண்ணெயெல்லாம் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி நம்ம பூந்திலாம் காரா பூந்தி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இது போல் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ரொம்ப நல்லா முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூளும் தூவிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலையெல்லாம் எண்ணெயில் அப்படியே வறுத்து மேலே அப்படியே தூவிடலாங்க. கூடவே கருவேப்பிலையும் நல்லா காய வச்சுது அதையும் இதில் எண்ணெயில் போட்டுட்டு வறுத்துட்டு மேலே அப்படியே தூவிடலாம். இதையும் நல்லா எண்ணெயெல்லாம் வடி விட்டுட்டு மேலே அப்படியே தூவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதில் எவ்வளோ இந்த இதுக்கு காரா பூந்திக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றபடி நம்ம இதில் கூட்டி குறைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருந்த அளவும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுங்க. நம்ம டப்பாவில் போட்டு வச்சுன்னு கூட நம்ம அப்பப்போ தேவையான போது எடுத்து கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்ட்டான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான இந்த பிடி கொழுக்கட்டையும் நல்லா முறுமுறுன்னு இருக்கிற காரா பூந்தியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.